மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்ல படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா டிராப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அந்த படத்தை கொஞ்சம் வேற மாதிரி எடுத்திருந்தாங்க. சோ அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இட்ஸ் தி டிராப்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் கோலிவுட். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கமலும் பிரீத்தி ஜிந்தாவும் நடிச்ச ரோபோ. ஆக்சுவலி இந்த படத்துக்கு உண்டான போஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இந்த படத்தை எடுக்க முடியாம போனதுக்கு காரணமே சங்கர் தான். ஏன்னா அந்த காலத்துல அந்த அளவுக்கு காசு போட்டு எடுக்க முடியல. ஏன்னா இது ஒரு டெக்னாலஜி படம் இல்லையா, அதனால எடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா சங்கர் விட்டதை பிடிக்காம இருக்க மாட்டாரே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எந்திரன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. இதுல ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாங்க, ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி உண்மை என்னன்னா, கமலும் பஞ்சாப் தலைவி பிரீத்தி ஜிந்தாவும் தான் நடிச்சிருக்கணும். நம்ம அன்னைக்கு பிரீத்தி ஜிந்தாவை கொண்டாடி இருக்கணும். பட் ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த நேரத்துல தான் பிரீத்தி ஜிந்தாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கமலுக்கும் கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு தட்டுப்பட்டப்ப ரஜினிகாந்த் எதுக்கு நடிக்க வச்சாங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இருந்தாலும் ரஜினிகாந்த் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறனால நடிக்க வச்சுட்டாங்க போல.